இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் இறை திருவசனம் 33 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இன்றைய நாளில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கின்றதை நிச்சயமாய் அவர் கொடுக்க போகின்றார். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமா? முதலாவது அவரோடு இணைந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பயணிக்கணும். ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை நம்ம நேசிக்க பழகணும். முதலாவது நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் ஜெபம் பண்ணி பாருங்களேன், எல்லாமே வெற்றி தான். இன்றைக்கி நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே பார்க்க அழகழகாக இருக்குது, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிகிட்ருக்கோம்? தவறான பாதையை நோக்கி நம்ம பயணித்து கொண்டிருக்கின்றோம். மகளே மகனே கலங்காது, தினந்தோறும் செபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஒருபோதும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை விட்டு விலக மாட்டார். அப்பொழுது எல்லா இருளையும் விட்டு உங்களால் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வெளிச்சத்தின் பாதை நோக்கி நம்ம போகணும்னு பார்க்குறோம், ஆனால் இருள் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களால் வெளியிலேயே வர முடியல, அழகான உலகத்தை பார்க்க முடியல. ஆனால் நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எங்கள் கண்ணுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பண்ணுறது தப்புன்னு தெரியுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு புரியலையேன்னு சொல்லி இன்றைக்கி குழப்பமான ஒரு சூழ்நிலை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்ல. காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு பிடிச்சிருக்கு, இந்த விஷயம் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும்னு சொல்லி தப்பான விஷயங்கள் நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம்ல. பண்ணும்போது எதுவுமே தெரியாதுங்க, ஆனால் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளோதான், போச்சு இல்லை. இன்றைக்கி சின்னதாக ஆரம்பிக்கிற ஒரு சில விஷயம், தவறான விஷயம், அதை நம்ம அப்படியே விட்டுருக்கலாம். தப்புடான்னு சொல்லி விட்டுருந்தா இந்த பிரச்சனை இருந்திருக்கு. ஆனால் அது என்ன ஆகுது? பெருசாக வளர்ந்து போயிட்டு ஒரு கட்டத்தில் நம்மளை கொண்டு போய் விடும்போது தான், ஐயோ அப்போவே நான் விட்டுருக்கலாமோ இதோ, அப்போ யோசிப்போம்ல. ஸோ இப்போவே நீங்கள் பண்ண தவறெல்லாம் மன்னித்து அதுலேருந்து வெளியே வர பாருங்கள். நேர்மையான வழியில் நோக்கி நம்ம போகலாம். ஆண்டவர் கொடுத்த பாதை நோக்கி போகின்ற போது நமக்கு எல்லாமே வெற்றி தானேங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. ஆண்டவரே உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க தயாராக இருக்கின்றார். அதை பெறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஜெபியுங்கள். முழு மனசோட முழு ஆன்மாவோடு கேட்கின்ற பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் இல்லை என்றால் சகல ஆசீர்வாதத்தையும் வழங்கும் இயேசுவிடம் வாருங்கள். வேறு யார்கிட்ட வரணும்? நம்ம இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். சமாதானம் முதலாவது இல்லை, சந்தோஷமே இல்லையே, ஒற்றுமைன்றது சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது வெளியிலேருந்து பார்த்துடலாம், ஆஹா தங்கமான குடும்பம்டா, இவங்கள மாதிரி தாண்டா இருக்கலாம்னு சொல்லி வெளி பார்வைக்கு நம்ம பார்த்துடலாம். ஆனால் அந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம ஐக்கியமாகும் போது தான் தெரியுது, அடப்பாவீங்களா, நீங்கள் வெளியில் பார்க்கும் போது தான் நடிச்சிட்ருக்கீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்ன பண்ணுவோம். அது ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிற விஷயந்தான் அது. ஸோ வெளி உலக வாழ்க்கை எப்படி இருக்கும், நம்ம வீட்டு உள்ள எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சிரமம் தான். என்ன பண்ணுறது? சமாதானத்தோடு போயிடுங்களா, சந்தோஷத்தோடு போயிடுங்களா. எதுக்கு போலித்தனமான ஒரு வாழ்க்கை? வெளியில் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் யாருமே முகம் கொடுத்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை. சண்டை தான். என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்துட்டாரா போதும் பிரதர், அவ்வளோதான், வாய்க்கு வந்து அப்படி பேசிகிட்டு இருக்காரு பசங்க முன்னாடி. அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும்? இன்றைக்கி எத்தனை பேரோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கலாம். குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிங்க பதர், அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வரணும்னு சொல்லி கேளுங்க பதர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சகோதரிகள் கேட்குறாங்களோ. நிச்சயமாய் குடிப்பழக்கத்திலேருந்து விடையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாரா ஏசப்பா? செபியுங்கள். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையை கொடுக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம செபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. திறந்த இதயத்துடன் உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதலாவது தேடி உம்முடைய வந்திருக்கின்றனப்பா. ஆண்டவரே, துக்கத்தினால் சோதனைகளினால் இருளினால் நிறைந்திருக்கும் இவ்வுலகில் சமாதானத்தின் சந்தோஷத்தின் பரிபூர்ண ஆசீர்வாதத்தின் காரணமாக உம்மையே பார்க்கின்றனப்பா. இயேசுவின் வெளியேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவியறலும் தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு பெரிதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. எல்லாவற்றிலும் காட்டிலும் மரியன்னை போல் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய பாதைகளை நல்ல ஒரு பாதையாக மாற்றுவீராக. தெளிவான சிந்தனையும் நல்ல உடல் உள்ள சுகத்தை
தருவீர் என்று நம்புகிறேன் ஏசப்பா. மகிழ்ச்சியான பலனாக எங்களுக்கு நீர் இருப்பீர் நம்புகிற ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் எங்கள் இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன்ப்பா. உம்முடைய அன்பு ஆழமானதாய் ஐக்கியத்திற்குள் அனுதினமும் எங்களை நடத்தப்பட வேண்டும் என்று கேட்கிறேன்ப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.